Jafar Hamdan, nothing knows Jafar. Welcome to my YouTube channel and my social media. High time RSS stopped milking what it calls demographic disbalance issue. பற்றி பேச போகிறோம். டைட்டில் கார்டு திறந்தோம்னா இஷ்யூவை பற்றி பேச போகிறோம். ஆர்எஸ்எஸோட சராங் ஷங் சலாக் மோகன் பாகவத் ரீசெண்டில் இந்தியன் கப்புள்ஸ் அட்லீஸ்ட் 3 குழந்தைகளை பெற்றுக்க சொல்லியிருக்காராம். இது ஒரு சப்டேல இல்லாமல் நடக்கிற பொலிட்டிக்கல் மாடிஃபிகேஷனாக இருக்குது. எப்போதும் நடக்கிறத விட இந்த இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குன்னு ஆர்டிக்கலில் சொல்லப்படுது. பகவத் சொன்ன சஜஷனில் என்ன இருக்குன்னா, அவங்க பண்ண மேட்டரில் பாப்புலேஷன் க்ரோத்து அதிகரிக்க சொல்கிறாரு பகவத். யாருன்னா ஆர்எஸ்எஸ். பாப்புலேஷன் க்ரோத் டிஎஃப்ஆர் டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட்டோட தப்பு அனலைசஸ் இருக்குது. இந்தியன் ஃபேமிலிஸுக்கு எக்கனாமிக் எவ்வளோ கஷ்டம்னு தெரியாமல் இவ்வளோ பசங்க பிறக்க சொல்லி இருக்காரு பகவான் கீத் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காரு ஆர்எஸ்எஸோட ஃபிலாசபியில் இந்து உமன் ஜஸ்ட் பேபி ப்ரொடியூசிங் மிஷினாக பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் முஸ்லீம் உமன் பற்றி இதுவே கெட்டு போகிறதா மாதிரி இருக்குன்னு சொல்ல வராங்க. கெட்டு போகாதீங்கன்னு சொல்ல மாதிரி. டிஎஃப்ஆர் வேரியேஷன்ஸ்னால் இந்துவிஸ் முஸ்லீம்ஸ். இந்துஸோட டிஎஃப்ஆர் இப்போது 2.1%, முஸ்லீம்ஸோட டிஎஃப்ஆர் 2.6ன்னு சொல்கிறாங்க. ஆனால் முஸ்லீம் டிஎஃப்ஆர் ஃபாஸ்ட்டாக கீழே போகிறதுக்கு முஸ்லீமோட டிஎஃப்ஆர் ஃபாஸ்ட்டாக கீழே போகிறது இப்படியே இக்னோர் பண்ணுறாங்க. பகவான் என்ன சொல்கிறா என்றுனா, ஒரு நியூட்ரல் பிளாட்ஃபார்மில் பேசாமல் ஆர்எஸ்எஸ் ஈவெண்ட் சூஸ் பண்ணிட்டார். கதலே குல் சமல்லன் ஆர்எஸ்எஸ் சென்டனரி செலிப்ரேஷனில் ட்ரெடிஷ்னல் வேல்யூஸை ப்ரொமோட் பண்ணுறாங்க. ஆனால் 3 பசங்க பிறக்க சொல்லி பேசுகிறது கான்ட்ரடிக்ஷனாக தெரியுது. பாப்புலேஷன் பொலிட்டிக்கல்ஸ் இந்தியன்ஸில் எப்படி நடந்துச்சு? பாப்புலேஷன் பொலிட்டிக்கல் அதிகமான பாப்புலேஷனை பெற்ற இந்தியா கோல்டு மெடல்ஸ் வாங்கிறதுக்கு இவ்வளவு தயக்கம் என்று கேள்விகள் எழுப்பலாம். பாப்புலேஷன் இவ்வளோ இருந்தோம். பாப்புலேஷன் பொலிட்டிக்ஸில் இந்தியாவில் எப்படி நடந்திருக்கு? இந்தியா குறைச்சி பாப்புலேஷன் கண்ட்ரோல் போலீஸில் இந்தியா குறைச்சி பாப்புலேஷன் பாலிட்டிக்ஸ் இருக்குல்ல, அது ஃபோர்ஸ்ட் செட்டிலேஷனாக நடந்து ப்ராப்ளம்ஸ் இப்போ வர கலெக்டிவ் மெமரியில் இருக்குது. பிஜேபி அண்ட் ஆர்எஸ்எஸ் இதே மாதிரி லாஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணி அவாய்ட் பண்ணணும். கவர்மெண்ட் அண்ட் பாலிசி சார்ஜஸில் ஆந்திர பிரதேஷ் சந்திரபாபு நாயுடு என்ன சொல்ல வரலாம், 2 child நார்மல் லேட்ஸாக பெற்றுக்கலாம். அதே ஸ்டேட்ஸுக்கும் அதே சொல்லலாம். அதே அதர் ஸ்டேட்ஸுக்கு இவரை ஃபாலோ பண்ண பகவான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம். பகவானிடம் பேசணும்னா ஆர்எஸ்எஸ் வணக்கம் சொல்ல வேண்டும். வணக்கம் சொல்ல மேலே வந்தால் நரேந்திர மோடியோட டீ குடிக்கலாம்னு இருக்கேன். அதுக்கு காட் பிரைஸ் த லார்ட் ஹalleluya எனக்கு உதவி செய்யும். இப்போ பகவத் பேசுறது பொலிட்டிக்கல் பொலிட்டிக்கலாக விஷயத்தமாக இருக்கவதையும் இருக்கலாம். ஆனால் ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் இந்தியாவோட டெமோக்ராட்டிக் வேல்யூவை சேஃபாக ஹேண்டில் பண்ண வேண்டியது அவசியம். இதே மாதிரி அவாய்ட் பண்ணணும். 3 children 2 children 1 children மில்கை ப்ரொடியூஸ் பண்ணுங்கள். 3 children பெற்றுக்கோங்க. அப்படி புதுசாக கலப்பணும். பால்களையும் குடிக்கப்படணும். பால்களையும் மாட்டுப்பாலை சொல்லுங்கள். ஏதோ ஒரு பாலை சொல்கிறேன். அது ரைட்டர் நிலஞ்சன் முக்கோபதே டெல்லி என்சிஆர் ஜேர்னலிஸ்ட் புக்கு லேட்டஸ்ட்டாக சொல்லியிருக்காரு. த டெமோலிஷன், த வெடிட் அண்ட் டெம்பிள் அண்ட் நரேந்திர மோடி, தி மேன் அண்ட் டைம்ஸ். இந்த புக்குஸ்லாம் படித்தாங்கன்னா இந்த மாதிரி விஷயங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு ஆர்டிக்கலில் சொல்லப்படுது. அவங்களுடைய பேஜ் நிரஞ்சன் உத்வின் ஆன் எக்ஸ் ட்விட்டர் பக்கத்தில் இருக்குது. குட்டில் நம்ம எல்லாத்துக்கும் கேள்வி கேட்கணும். சப்போஸ் ஜேர்னலிஸ்டமாக ஆகணும். ஏன்னா சப்போஸ் ஜேர்னலிஸ்டத்தை பண்ணால் தான் நம்ம மெம்பராக ஆக முடியும். நம்ம மெம்பர் ஆனால் தான் நாளைக்கு தீர்ப்பாக முடியும். அது தீர்ப்பானால் தான் 2026 நம்ம நாளைக்கு தீர்ப்பு கொண்டு வர முடியும்னு ஒரு உறுதியோடு இருக்கார் ஜேர்னலிஸ்டாக இருக்கிறவர். இவ்வளோ இன்ஃபர்மேஷனில் ஏதாச்சும் உங்களுக்கு குழப்பமோ ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நத்திங் நோஸ் ஜாஃபர் கேள்வி கேளுங்க. மில்க் ப்ரொடியூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குழந்தை பெற்றுக்கோங்க. இன்னையோட டாபிக் அதான். அதாவது ஆர்எஸ்எஸ் பிஜேபி நிறைய குழந்தைகளை பெற்றுக்கோங்கன்னு சொல்ல போகிறாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஜாஃபர் ஹம்தான். நத்திங் நோஸ் ஜாஃபர். ஒன்றும் தெரியாததை கற்றுக்கிறது தான் இந்த நோக்கமே. நானும் ஒன்றும் தெரியாதவன்.
தெரிந்ததை ஒப்பிக்கிறேன், தெரிந்ததை சொல்கிறேன், நீங்கள் அதை தெரிஞ்சுக்கிட்டு மற்றவங்க சொல்லுங்கள். கல்வியை கற்றபின் திருக்குறள் ஒரு செகண்ட். கற்றது கசடர கற்றபின் கற்பவை கற்றது கசடர கெற்றபின் அதற்கு நிகழ்த்து தர. என்னைக்கு எதை கற்றுக்கிறோமோ அதை அன்னைக்கே நம்ம சொல்லிட்டா, அன்னைக்கே மனப்பாடம் பண்ணிட்டா அது நாள் முழுக்க வாழ்க்கை முழுக்க வரும்னு நான் சொல்லுங்க. திருவள்ளுவர் சொன்னார், நான் சொல்கிறத கேட்டுக்கோங்க. ஃபாலோ த நத்திங் நோஸ் ஜாஃபர். மோர் ஃபார் இன்ஃபர்மேஷன். லிட்டில் திங்ஸ் ஷுட் பி நோ. யூ மீன் லிட்டில் திங்ஸ், சின்ன விஷயம் கூட கற்றுக்கணும். நான் ஃபேன் ஏன் வந்துச்சு சொல்லியிருக்கேன், லைட் ஏன் வந்துச்சு சொல்லியிருக்கேன். இனிமேல் இதே மாதிரி பொலிட்டிக்கல் இஷ்யூவாகவும் இன்ஃபர்மேஷன் இன்ஃபார்மும் டெக் இன்ஃபார்மாகவும் ரிவ்யூஸ், மூவி ரிவ்யூஸ் இந்த மாதிரி பண்ணலான்னு இருக்கேன். எல்லாம் பண்ணக்கூடிய ஆள் தான் நான், அப்படின்னு நானே சொல்லக்கூடாது. என் வீடியோஸை பார்த்து நீங்கள் அட்வைஸ் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நத்திங் நோஸ் ஜாஃபர்.